கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம தான் அந்த பகுதி மக்கள் முழுக்கவே இருக்காங்க. இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கவே வந்து ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அப்படிங்கிறது. சீனாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர் கூட இந்த சம்பவத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல சிகிச்சையில இருக்கவங்க சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சர்வதேச அளவுல எங்கேயுமே இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய இரங்கல் இருந்துமே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆமா. இன்னொன்னு, ஏன் விஜய் அவரு வெளியே வராம இருக்காரு, வாய் திறக்காம இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில சனிக்கிழமை நைட்டு போனவர் இப்ப செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல ஓப்பன் டாக் மனசுட்டு பேசியிருக்காரு. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வருண், பாத்தீங்களா அது? ஆமா, வீடியோ தான் வெளியிட்டிருக்காரு. இன்னும் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கல. அதுக்கு சில காரணங்களும் அதுல வந்து சொல்லி இல்ல, அவரு குறிப்பா நான் அன்னைக்கே உடனடியாக நான் அதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்க ஒரு பதட்ட சூழல் வேற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை அதுல பதிவு செஞ்சிருக்காரு. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் வருது. ஃபர்ஸ்ட் பாதி வருத்தங்களை, தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு. இரண்டாம் பாதி அரசியலை வெளிப்படுத்துற மாதிரியும் இருக்கு. அதுல சொல்றாரு, கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு நாங்க போனோம், நடக்கல அப்படின்னு சொல்றாரு. நேரடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கேள்வி கேட்கிறாரு. அதுல ஃபைனலாவும் ஒண்ணு சொல்றாரு, என்னுடைய ரசிகர்களை, எங்களுடைய தொண்டர்களை, எனக்கான மக்களை நீங்க அடிக்காதீங்க, அட்டாக் பண்ணாதீங்க. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கீங்க நிர்வாகிகள் மேல, என் மேல கை வைங்க அப்படின்னு சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வீடியோவா தான் நம்ம அதை பார்க்க முடியுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு பாணியில சொல்லணும்னா சினிமா நடிகருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த இரங்கல் இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அரசியல் அதிரடிகளுக்கான ஒரு வார்த்தைகளை தான் அதுல வந்து உதிர்த்திருக்காரு. அதாவது நான் வீட்டுல தான் இருப்பேன், என் ஆபீஸ் இங்கதான் இருக்கு, இங்கதான் நான் இருப்பேன், நீங்க வேணா என்ன எது வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம், பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் விஜய் போகல. அப்புறம் வந்து இதுல எல்லாரோடையும் வருத்தம் வந்து எங்களுக்கு தான் அதிகம், அதனாலதான் விஜய் வீட்டை விட்டு முதல் நாள்லாம் வெளியே வரல அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தா கூட இங்க வந்து இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் போகாது, சரி ஓகே அவரே சொல்றாரு பதட்டமாயிடும் அப்படின்னு. ஆனா மத்த எந்த நிர்வாகிகளுமே அந்த பக்கம் தலை காட்டாதது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இதுதான் திமுக எம்பி கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு பொறுப்பும் இல்லை, அதே நேரத்துல வந்து ஒரு மனிதாபிமானமும் இல்லை, தலைவர் உட்பட நிர்வாகிகள் எல்லாருமே போயிட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு கிளம்பி போயிட்டாங்க. இல்லைன்னா தான் வேற நிர்வாகிகள் வேறன்னு இல்லை, எல்லோரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு பேசினாரான்னு தெரியல. யார் போனாலும் அங்க பதட்டமான சூழல் ஆகுமா அப்படின்னு தெரியல. எனிவே அவர் உடனடியாக போயிருந்திருக்கணும், தன்னுடைய வருத்தங்களை, தன்னுடைய ஆறுதல் கொடுத்துருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு குரல்களும் வந்துட்டு தான் இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு விஷயமும் அந்த வீடியோவில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவர் வந்தது பல மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. இவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படலை அப்படின்னு காவல்துறை தரப்புலே சொல்றாங்க. இங்க அசாதாரண சூழல்னு நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டோம், ஆனா அது விஜய்க்கு போகலை அப்படின்றாங்க. அப்போ கட்டமைப்பாவே பல பிரச்சனைகள் அந்த கட்சிக்குள்ள இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து அங்க கூட்டம் சேரணும்னு மெதுவா போனதை பத்தி அந்த வீடியோல ஒரு இடத்துல கூட அட்ரஸ் பண்ணல. எங்க சைட்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு தான் அவங்க பாக்குறாங்க. அதாவது அவருடைய சொன்னதுலயுமே நாங்கள் சரியா வந்திருக்கோம், இந்த ஒரு கரூர்ல எங்களுக்கு எதிராக சில விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் அந்த வீடியோல இருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆமா, மக்களுக்கு தெரியுது அப்படிங்கறத கோர்ட்ல மக்கள் கோர்ட்ல பால் போடுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கோர்ட்லயுமே சில விஷயங்கள், இந்த வாதங்கள்லாம் ரெண்டுமே வச்சிருக்காங்க, ரெண்டு தரப்புலயும் வச்சிருந்திருக்காங்க. இதுல காவல்துறையிலுமே கூட இவர் நேர அட்டவணையை சரியா பின்பற்றல, அதனாலதான் கூட்டம் அதிகரிச்சிருச்சு அப்படின்ட்டு காவல்துறை தங்களுடைய வாதங்களை வச்சிருக்கு. ஆமா, இவங்க தாவேகா தரப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 தொகுதிக்கு 8000 பேர் கூடுதலா 2000 பேர் வருவாங்க சொல்லி 10,000 பேருக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னதுக்கு நீதிபதி வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோடையோ உங்க தலைவரை ஒப்பிடாதீங்க, அவர் வந்து ஒரு டாப் ஸ்டாரா இருக்காரு, அவர் வந்தாலே அது மாநாடு தாங்கும் போது எப்படி 10,000 பேருக்கு பர்மிஷன்? அதுவும் சனிக்கிழமை லீவ் நாடு, குழந்தைங்க அதிகமா இருப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறப்ப
நீ எந்த அளவுக்கு இப்படி நீங்க கணிச்சீங்க? ம். அதாவது இவங்க சனிக்கிழமை லீவ் நாள் இது மாதிரி காரணத்தினால கொஞ்சமான ஆட்கள் தான் வருவாங்கன்னு நாங்க நினைச்சோன்னு தாவேக்காவினர் சொல்லியிருக்காங்க. பட் அது எப்படி கணிக்க முடியும்னு நீதிபதி கேட்டிருக்காரு. அந்த 3 இடமுமே போதாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவர் வந்து இவங்க தரப்புல வந்து இல்ல போலீஸ் நாங்க வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம், ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்க்க வந்துட்டாங்க, அது போலீஸோட பொறுப்பு தான் அப்படின்னு 2 தரப்புமே மாத்தி மாத்தி வாதங்களை வச்சுக்கிட்டாங்க. இப்ப இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா கரூர் நீதிமன்றத்துல மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. இப்ப அவருக்கும் சரி நகர செயலாளருக்கும் 15 நாள் காவல் கொடுத்திருக்காங்க, அக்டோபர் 14 வரைன்னு சொல்லி பார்த்தேன். ஆமா. இன்னொரு பக்கம் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த். ஆமா, அதே மாதிரி நிர்மல்குமார் அவரும் வந்து ஏன்னா அவர் மேலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு, அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மக்களை பார்க்க வரதை விட அவங்களுக்கு கோர்ட்ல தான் வந்து போக வேண்டியதா இருக்கு போல, அடிக்கடி அங்க போயிடுறாங்களே தவிர இந்த பக்கம் வரவே இல்லை. இதுல இன்னொரு பக்கம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரிய தவறு வந்து விஜய் பக்கம் இருந்தாலும் அதே நேரத்துல இந்த பக்கம் காவல்துறையிலையும் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது மிகவும் பேசு பொருளா மாறி இருக்கு. இல்ல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்புலயே யாரா இருந்தாலும் அவங்க சுதந்திரமா பேசுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனா இங்க எல்லாமே அரசியலும் இருக்கு இல்லையா? ஆளுங்கட்சியோட மனநிலை தன்னை எதிர்த்து ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கலாம், நம்ம எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது என்னன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்துல பேசுறாரு. இவங்க வந்து அந்த முட்டுசந்து வேலுச்சாமிபுரத்துல வந்து இடம் கேட்டிருக்காங்க, 30 அடி தான், இந்த சைடு 15 அடி போயிடும், இந்த சைடு கட் அவுட்லாம் வச்சா 15 அடி போயிடும், நடுவுல 30 அடியில என்னத்த கூட்டத்தை கூட்டிட்டு போயிறாங்க. எடப்பாடியே அங்கேயே வந்து இது பண்ணிருக்காரு. அடுத்த நாள் எடப்பாடி அதையுமே அட்ரஸ் பண்ணி அங்க வேலுச்சாமிபுரத்துல பேசியிருக்காரு, 30 அடி தான் அப்படின்லாம் முன்னாள் அமைச்சரே பேசுறாரு முட்டுச்சந்துன்னு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப வந்து அது முட்டுச்சந்துன்னு தெரியுது, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு 2 வாரம் பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்க இதை தான் கொடுப்போம். ஏன்னா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அவங்க சொல்றதும் அதே மாதிரி அந்த உழவர் சந்தை திடல் இது வந்து ரோடு குறுகலா இருந்தாலும் 3-4 சாலைகள் பிரியும் போது மக்கள் அங்க இருந்து வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இது முன்னாள் அமைச்சரே முட்டு சந்துங்கும் போது அங்க இருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆனா அந்த முட்டுச்சந்துல இவங்க எல்லாம் கூட்டம் நடத்தியும் இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கல இல்லையா? நடக்கல. அங்க என்னன்னா அதான் சிஸ்டமேட்டிக்கா ஒரு கட்சி இருக்கு, அதிமுகவோ திமுகவோ பல்வேறு அரசியல் கட்சிகள். எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அதை எப்படி கட்டுப்பாடோட கொண்டு போகணுங்கிறதும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீங்க முன்னே சொன்ன மாதிரி இவங்க அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறது இதெல்லாம் அவங்க கவனம் செலுத்தணும். அந்த வீடியோலாம் நிறைய வீடியோ பாக்குறோம்ல, ரசிகர்களும் பின்னாடி போறது, மரத்துல ஏறுறது, இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு இடத்துல கூட விஜய் அட்ரஸ் பண்ணவும் இல்லை. மரத்துல ஏறாதீங்க அறிக்கையா வருதே தவிர அவர் வாயில இருந்து ஒரு இல்லைங்க. அந்த ஏரியாவில் இப்ப ஒரு ரோட் ஷோ இந்த மாதிரி போய் மக்களை சந்திக்கிறாருன்னா அந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்க இல்ல கடை வச்சிருக்கவங்க உண்மையிலேயே பயந்துக்கணும். ஏற்கனவே பார்த்தோம்னா திருச்சியிலன்னு நினைக்கிறேன், இதுல அங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுடைய கழிப்பிடம் அந்த இதெல்லாம் சுவர்லாம் உடைச்சிட்டாங்க, இடிஞ்சிருச்சு. ஒருத்தரோட பொது சொத்து பாதிக்கப்படுது, பர்சனலா இருக்கவங்களுடைய விஷயங்கள் பாதிக்கப்படுது. அவங்க வராங்க, அவரை வந்து பாக்குறோம், பேச்சை கேட்டு போலாம்ல, அதை விட்டு ஒரு மாதிரி இவங்க மாறணும். ஆமா, கண்டிப்பா மக்களும் மாற வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த மாதிரி இந்த ஸ்டாம்பீட்ஸ்ங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல இந்தியால நிறைய பார்த்துட்டோம். அதனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் பக்கம் எல்லா கட்சிகளுமே இந்த கரூர் சம்பவத்தை அரசியலா தான் பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, அவதூறு பரப்பாதீங்க வதந்தி பரப்பாதீங்கன்னு, அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அவர் ஒரு விஷயத்த பதிவு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம்ங்கிற பேர்ல நீங்க தான் வந்து போஸ்டர் ஒட்டி இருக்கீங்க, இதுதான் அவதூறு அப்படின்றாரு. போலீஸ் அவருக்கு சொன்னீங்க. ஆமா. இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த தடியடி அரசியல், ஆம்புலன்ஸ் அரசியல் இதெல்லாம் தான் காரணம்னு பொதுமக்களே பேசுறாங்க, அது வதந்தியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை போட்டிருக்காரு. அமைச்சர் வந்து அழுத மாதிரி நடிச்சு இப்ப மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. துணை முதல்வர் அங்க இருந்து துபாயில இருந்து வந்து போட்டோ ஷூட் நடத்திட்டு திரும்ப வெக்கேஷனுக்கே போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு. கள்ளச்சாராய மரணங்கள் அதுக்கு வந்து கலங்காத அந்த கண்களும் கணக்காத இதயமும் இதுக்கு மட்டும் எப்படி உடனடியா கனத்துச்சுங்கிற கேள்வி. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு கலங்காத கண்கள்னு. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஏர் ஷோ அதுல வந்து முதலமைச்சர் பார்த்தாரு, அங்க
அங்க 5 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்க. ஆனா அவர் வந்து அப்ப வீட்டுல இருந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் இந்த ஐவாஷ் ஆணையம் அப்படின்னு இந்த விசாரணை ஆணையம் வந்து கோட் பண்றாரு. ஏன்னா இது வந்து வீடியோக்கள் எல்லா பக்கமும் வந்துகிட்டே இருக்கு, சேனல்ஸ்ல எல்லாம் வருது. ஏன்னா ஒரு ஆணையம்னா ஒரு க்ளோஸ்டு ரூம்ல பண்ணுவாங்க, இல்ல பாதிக்கப்பட்டவங்க உடனடியா விசாரணைக்கு வர சொல்ல முடியாது, நேரடியா போனா கூட வீடியோக்கள் எப்படி மீடியாவுக்கு வருதுன்னே தெரியல. ஆமா, அது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த வீடியோக்களுமே அதிமுகவினர் நிறைய கேள்விகளை முன் வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல அருணா ஜெகதீசன் வந்து பேசும்போது அங்க தண்ணி கிடைக்கல தானே அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க வந்து இல்ல கிடைச்சது கொடுத்தாங்கிற மாதிரி பதில் வருது. இன்னொரு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு வந்து சரியா இல்லைன்னு மக்கள் சொல்லும்போது போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக கேள்விக்குள்ளாக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு அரசியல் இதுல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்குதான் அன்பில் மகேஷ் கண்ணீரோட வந்தார் இல்லையா, அவரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல இதே அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையத்தை தான் அப்ப முதலமைச்சரா இருந்தப்ப எடப்பாடி அமைச்சிருந்தாரு. அப்பெல்லாம் அவருக்கு அது தெரியாதா? அப்ப எப்படி நீங்க வந்து இப்ப கண் துடைப்புக்காக தான் நடத்துறீங்களா, ஆணையத்தை அமைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது மறந்துட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. மக்கள் வந்து எடப்பாடி அமைச்சதையும் மறக்கல. இவங்க அது வந்தோடனே நாங்க 2 மாசத்துல வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கலங்கிறது நமக்கும் தெரியுது. இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்புமே முதல்ல என்னதாங்க அங்க நடந்துச்சு, அது அந்த சரியான முடிவு வரணும், அதாவது சரியான விசாரணையில சரியான தீர்ப்பு வரணும். அதுதான். ஏன்னா தாவேகா தரப்பு அவங்கள காப்பாத்திக்க ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுக தரப்பு அவங்கள காப்பாத்திக்க அரசு வந்து அரசு தரப்புல சில வாதங்களை வைக்கிறாங்கும் போது அதை ஒட்டி மற்ற கட்சிகள்லாம் வேற அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் விவகாரத்துல என்ன நடந்தது, அதுல குற்றம் சாட்டப்பட்ட காவலருக்கே நீங்க பதவி உயர்வு, அரசு பதவி உயர்வு கொடுத்தாங்க, அரசு வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்தாங்கும் போது அது சும்மா ஒரு கண்துடைப்பு ஆணையம் தானே அவர் வந்து சொல்றாரு. எத்தனை கமிஷன்கள் எத்தனை விஷயத்துல போடப்பட்டிருக்கு. ஆமா, இதுல நமக்கு மக்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏர் ஷோவை எடுத்துக்கலாம், இல்லை இப்போ நடந்த விஜய் இதை எடுத்துக்கலாம். ஏர் ஷோ வந்து முதல்வர் பார்த்தாரு, அவங்க குடும்பத்தோட பார்த்தாரு, அவர் சேஃபா வீட்டுக்கு போயிட்டாரு. இங்கே விஜய் வந்தாரு, பேசினாரு, அவர் பாட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. கடைசியில பலிகடா ஆக்கப்படுறது மக்கள் தாங்கும் போது மக்கள் இதுல கூடுதல் கவனம் இருக்கணும். அதே நேரத்துல கடந்த 1 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா கும்பமேளால நடந்திருக்கு, அது எவ்வளவுனே பாஜக அரசு மறைச்சிட்டாங்க உயிரிழப்புகளை. டெல்லியில வந்து கூட்ட நெரிசல் நடந்திருக்கு, இந்த RCB கொண்டாட்டத்துல நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அரசுமே ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னாங்க இல்ல அது வேணும், மக்களுடைய மென்டாலிட்டியும் மாறணும். முந்தைய காலத்துல எந்த விதமான டெக்னாலஜியும் வளரல, ஆனா அப்ப கூட இவ்வளவு கிரௌடு போனாங்களா, கூட்டம் போய் பார்த்தாங்களா, ஆர்வத்தோட பார்த்தாங்களான்னு தெரியல. இல்ல அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி வளரும் போது விஜய் எங்க வராரு எங்க இருக்காரு இதெல்லாம் தெரியும் போது மக்கள் வந்து பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க. அதான் அப்ப என்ன வச்சுக்கலாம்னா, ஒருத்தர் பார்க்கவே முடியாதவர் இல்ல, இங்க இல்லைனாலும் இன்னொரு தருணத்துல பாத்துக்கலாம். நம்ம தலைவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கடந்து நம்மளுடைய குடும்பம், நம்மளோட நேரடியாக இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், இவங்க ரொம்ப முக்கியம். எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு மோசமான துயரம் வரத்துக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பாயிடக்கூடாது, தவிர்த்துக்கிறதும் நல்லது. கண்டிப்பா. ஏன்னா அந்த கதற காட்சிகள்லாம் பார்க்கும்போது இன்னமும் நம்ம தூங்கவே முடியல, உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதனால இந்த சினிமா மோகம், விளையாட்டு மோகம் இதெல்லாம் வந்து நம்ம பொழுதுபோக்கா பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள போய் மூழ்கிடக்கூடாதுங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அந்த வரிசையில பாஜகவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் வந்து ஹேமமாலினி அவங்க தான் வந்து இந்த கும்பமேளா கூட்டம் சொன்னோம்ல, அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லைங்க, அதுல என்ன உயிரிழப்பு இருக்க போகுதுன்னு அதை துச்சமா பேசினவங்க மக்கள் உயர அவங்கள தலைவரா போட்டு இங்க வந்து 8 பேர் தமிழ் தெரியாத ஆட்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. JP நட்டா அவர் தான் போட்டு அனுப்பியிருக்காரு, டீம் போட்டு. ஆமா, அவருக்கும் தமிழ்நாடோட பல்ஸ் புரியாது போல, அதனால 8 பேரை அனுப்பிச்சு 8 பேர் அனுப்பிச்சு பல்ஸை பார்க்க வேண்டியதாங்கிற மாதிரி பண்றாங்க. இதுல அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் அவங்களுக்கு வந்து மக்கள் சொல்றத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்து ராகுல் காந்தி அவர் வந்து பேசியிருந்தாருல, விஜய் கூட பேசியிருந்தாரு, இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாரு. இதுல வந்து நம்ம நேத்தையே கூட சொல்லியிருந்தோம், பாஜக வந்து இதை வச்சு ஒரு அரசியல் கேம் ஆடுறாங்கிறது டெல்லியில ராகுல் காந்திக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப மாணிக்கம் தாக்கூர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, காங்கிரஸ் MP. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க வந்து இதுல அரசியல் உள்நோக்கம் இல்ல, விஜய் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டதோட அவர் கட்சி தொண்டர்கள்ங்கிறதுனால இரங்கல் தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் நிர்வாகிகளுமே என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் MK ஸ்டாலின் கிட்டேயே விஜய் கிட்ட நான் அடுத்து பேச போறேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இதுல வந்து இப்ப KC வேணுகோபால் தலைமையில அவங்க ஒரு குழு வந்திருக்காங்க காங்கிரஸ், அவங்களுமே கரூர்ல தான் இருக்காங்க. சோ கரூர். ஆனா எனக்கு ஒரு இது என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து எனக்கு ஒரு யோசனை,
ஒவ்வொருத்தருகிட்டையும் ரிப்பீட்டா எப்படிங்க ஒரு துயரத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? அந்த துயரத்துல இருந்து அவங்க கடந்து வரணும். நாங்க கடந்து வர விடமாட்டோம்னு சொல்லிட்டு உங்க அரசியல் அந்த லாபத்துக்காக மருத்துவமனைக்கும் போய் அத்தனை பேர் ஆறுதல் நல்ல விஷயம். ம். சம்பந்தப்பட்டவங்க போகணும் ஃபர்ஸ்ட், அது அது தாமதம் ஆகுது. ஆனா மத்தவங்க எல்லாரும் போறாங்க. அரசும் பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போகல, இதுக்கு போறாங்க. எல்லாத்துக்கு பின்னாடி அந்த அரசியல் ஆதாயம்ங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கும். இவங்க இவரு கள்ளக்குறிச்சிக்கு போனாரு விஜய், ஆனா இதுங்க போகல. ஆமா, அதுதான் பிண அரசியல்னு அப்ப சொன்னாங்க எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சிக்கு போனப்ப. இப்ப மா சுப்பிரமணியம் வந்து எடப்பாடி பண்றது பிண அரசியல்னு சொல்லியிருந்தாருல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்றேன்னு கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சில போட்டோஸ் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அதுல செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்ததா அவர் குற்றம் சாட்டுறாரு. அதே மாதிரி 40 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, 40லயும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டம் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இப்ப இதுதான் பிண அரசியல்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அரசு பண்ண வேண்டியது 40 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ண முடியாது அரசால. திமுக நீங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக அதை பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஸோ ஓவராலா கரூர் சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது தாவேகா, திமுக, பாஜக, காங்கிரஸ்னு அதிமுக ஒருத்தரையும் விட முடியாது. எல்லாரும் வந்து மக்களை 2 நாள் வந்து நாங்க அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி வந்துட்டு இதை வச்சு அரசியல் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. உள்ளாட்சியிலும் நல்லாட்சி அப்படின்னு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போற இடத்துலலாம் பேசுறாரு. பட் அவங்க கட்சிக்காரங்களே அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து சென்னை மாநகராட்சியை பத்தி அடுக்கியிருக்காங்க அந்த மாமன்ற கூட்டத்துல. இன்னைக்கு வந்து அந்த நியமன குழு தலைவர் திமுகவை சேர்ந்த ராஜா அன்பழகன் அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை மாநகராட்சியில மட்டும் 5500 இடங்கள் கிட்ட காலி பணியிடங்களா இருக்கு. அதுல சுமார் 2300 பணிகள் அத்தியாவசிய பணிகளுக்கானது. அதனால நலத்திட்டம் எல்லாமே நின்று போயிருச்சு சென்னை மாநகராட்சியில, எதுவுமே பண்ண முடியலன்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்ற குழு தலைவர்கள் எல்லாமே எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எங்க கைகள் கட்டப்பட்டிருக்குங்கிற மாதிரியே தான் பேசியிருக்காங்க. மாநகராட்சி தான் இவருக்கு பெரிய பஞ்சாயத்தை கூட்டும். ஆமா, மதுரை இங்க மதுரையில காரைக்குடில மாநகராட்சி மேரையே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காரைக்குடி உங்க ஊர்ல மாநகராட்சியா மாத்தினதும் போத அவர் வந்து மேயராலாம் தேர்ந்தெடுக்கப்படல, ஆனா மேயரா அப்கிரேட் ஆயிட்டாரு. பட் அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாநகராட்சியில பார்த்தோம் இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி பல பிரச்சனை எத்தனைக்குன்னு வீடியோ வெளியிடுறது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட நேரத்திலயும் தியாகராய நகர்ல ஒரு 165 கோடி ரூபாய் மதிப்பிலான இரும்பு அந்த பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு வருண். ஓகே, அவருக்கு முதல்வருக்கு அப்படி பிரச்சனைனா இவருக்கு கட்சிக்குள்ளே பல பிரச்சனை. எதிர்கட்சி தலைவருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு அந்த செங்கோட்டையன் ஏற்கனவே கட்சி பதவியை பறிச்சிருந்தாருல, இப்ப அவரோட ஆதரவாளர்கள் ஒரு 40 பேர் கிளை ஒன்றிய பொறுப்புல இருந்து 40 பேர் இருக்காங்க. 40 பேர் அங்க இருந்திருக்காங்க ஈரோட்ல. அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் வந்து அந்த பதவியில இருந்து நீக்கியிருக்காரு. இன்னொரு பதிவுமே போட்டிருக்காரு, அது ரொம்ப அதிர்ச்சியான செய்தியா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டன பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, திருவண்ணாமலையில 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இப்படி பண்ணாங்கன்னா இது என்ன அரசுன்னு சொல்லி ஸ்டாலின் அரசை நோக்கி கேள்வி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி கண்டன பதிவு போட்டிருக்காரு. பட் இதை பத்தி நம்ம விசாரிச்சு டீட்டெயிலா என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம நிருபர்கிட்டையும் பேசிட்டு நாளைக்கு பேசுவோம். காவல்துறை மேல பல இது வரப்ப இது ஒண்ணு கூடுதலா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு நடுவுலயும் ஒருத்தர் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருங்க, எனக்கு எதுக்குங்க பாராட்டு விழா அப்படிங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்காரு. யாரா இருப்பா உங்களுக்கே புரிஞ்சிருக்குல்ல, கேமராவை பார்த்தாலே பேசுவாருல்ல, ஜியா அவரேதான். இப்ப எல்லாருமே வீடியோல தான் வராங்களா, கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்டான இதுதான் பிஎம் சிஎம் இவர் விஜய் வீடியோ பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. மோடி தெரிவிச்சிருக்காரு, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கோம், இந்த நல்ல விஷயங்களை எளிய மக்கள் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்துருங்க, அதாங்க நல்லது அப்படிங்கிறாரு. 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுல ஒரு மக்களுக்கு சிக்கனத்தை ஏற்படுத்தி இருக்கோம், அந்த நல்ல விஷயத்தை போய் சொல்லலாம்லங்கிறாரு. 2.5 லட்சம் கோடி டிவைடட் பை 140 கோடி எவ்வளவு வருதுன்னு தெரியல, கணக்கு போட முடியாது, நம்ம நேயர்கள் சொல்லிடுவாங்க. பட் ஆனா வந்து மாசம் 50 ரூபா 100 ரூபா கூட மிஞ்சாத மாதிரி தான் மக்கள், சாதாரண மக்கள் சொல்றாங்க. ஏன்னா டெய்லியும் போய் டிவி வாங்க போறதில்ல, ஏசி வாங்க போறதில்ல. அதனாலதான் அவரும் சொல்லியிருக்காரு, நம்ம இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கோம், ஆனா பண்ணதே இவர் தான், கொண்டு வந்ததே இவர் தான். இப்ப 2 ஸ்லாபை நீக்கிட்டு சாதனை பண்ணிட்டோம், கொண்டு போய் சேருங்கன்னு தொண்டர்களுக்கு உத்தரவிட்டு. நம்ம அடிக்கடி ட்வீட் மீன்ஸ் போடுமே, இவரே வைப்பாங்களாமா இவங்களே எடுப்பாங்களாமாங்கிறது இவருக்கு தான் பொருந்த மாட்டேங்க. அடிக்கடி போடுவோம், இதை ஷோலையும் முன்னாடியே போட்டோம். அப்படியா?
அதனால தெரியல. சரி, ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஏன் பிரதமர் மோடியே இறங்கி வந்து கொஞ்சம் பண்ணுங்கப்பா அப்படின்னு தொண்டர்களை பார்த்து சொல்றாருன்னா, 3000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கான் கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து. நுகர்வோர் அந்த உதவி எண்ணுக்கு 3000 ஃபோன் பண்ணி 3000 பேர் பண்ணி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கல விற்பனையாளர்கள், இதை கொஞ்சம் பாருங்கன்னு புகார் கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து நடவடிக்கை எடுப்போம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அரசு சொல்லியிருக்காங்க. விளம்பரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்களே, இந்த கார் வாங்கினா 1 லட்ச ரூபாய், ஏதோ டெய்லி நம்ம கார் வாங்குற மாதிரி 1 லட்சம் ரூபாய் மிச்சமாகும், இந்த டிவி வாங்கினா 50,000 மிச்சமாகும். என்னங்க அப்போ போன வருஷம் கார் வாங்கினவங்கலாம் 1 லட்ச ரூபா வச்சு போட்டு விடுவீங்களா? நல்ல கேள்வி. ஏங்க நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 1.5 வருஷம் தான் எனக்கும். அப்போ உங்களுக்கு வட்டியோட வரும். நல்லா வரும்ல, நல்லா வரும். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அது சார் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல தேர்தல் ஆணையம், அது கேரளால வந்து சட்டமன்றத்துல அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா இது வந்து சிறுபான்மையினர்கள் ஏழை மக்களோட வாக்குரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேர்தல் நடக்க போற கேரளா தமிழ்நாட்டுலலாம் இவ்வளவு அவசரமா பண்ணக்கூடாது, இது வெளிப்படைத்தன்மையோட நியாயமான முறையில தேர்தல் ஆணையம் பண்ணணும்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த தீர்மானம் போடுவாங்களா? ஏன்னா அக்டோபர்ல கூடுது, பார்ப்போம். லடாக்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த போராட்டம் அங்கே வந்து மாநில அந்தஸ்து கேட்குறாங்க, பழங்குடி மக்களுக்கான உரிமையை பாதுகாக்கணுங்கிற போராட்டம் நடந்துச்சு. அதில் போராட்டத்தை முன்னின்று நடத்திய சோனம் வாங்சுக், அவர் சமூக ஆர்வலர், அவரையே வந்து கிட்டத்தட்ட தீவிரவாதி அப்படிங்கிற ரேஞ்சில் பாகிஸ்தானோட தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். இதுக்கு எதிராகவும் அங்கே குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து சாதாரண பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 6வது நாளாகவும் அங்கே ஊரடங்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட மணிப்பூரோட ஒரு 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 பிரதிபலிப்பு அங்கே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய வன்முறை அங்கே நடக்கலனா கூட மக்களோட இயல்பு வாழ்க்கை அங்கேயுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் லடாக்குக்கும் போகமாட்டாரு பிரதமர் மோடிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி 2 வருஷம் கழிச்சு போவார், மணிப்பூருக்கு போன மாதிரி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பார்டர்ல தான் அந்த லடாக் இருக்கு, இன்னொரு சைடு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இது வந்து பாகிஸ்தான் தான் அவங்க அரசுக்கு கீழே தான் இருக்கு இந்த பகுதி. அங்க ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு அங்க உள்ள பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப்க்கு எதிராக. என்னன்னா, அங்க அடிப்படை வசதிகளே இல்லை இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல. அது மட்டும் இல்லாம காஷ்மீர்ல இருந்து வந்த அகதிகளுக்கு 12 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி இருக்கீங்க இடஒதுக்கீட்டுல. அது மாதிரி பண்ணக்கூடாது, அந்த தொகுதி ஒதுக்கீடு அதெல்லாம் ரத்து பண்ணணும்னு அங்கே ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சு அதில் ஒரு 2-3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. கலவரமா மாறி அங்கேயும் நிலைமை கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு பாகிஸ்தான்லையும். இன்னைக்கு நான் ஒரு அனுபவசாலின்னு சொல்றவங்களா யாருன்னு நினைச்சேன். நேற்று 100 செருப்படி வாங்கினவன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. உன் சொந்தக்காரன் எவனும் இன்ஸ்டாகிராம்ல இல்லையே. அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சோசியல் மீடியா வாட்ஸ்அப் தான். மருந்து போல உணவுகளை சாப்பிடாவிட்டா சாப்பாட்டை போல மருந்துகளை சாப்பிட வேண்டியிருக்கும். ஹெல்த் டிப்ஸ். ரசிக வெறியும் சினிமா மோகமோ மக்களிடம் விதைத்த அனைவருமே குற்றவாளிகள் தான். விருது இன்னைக்கும் வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு தான். இன்னைக்கு கூட அவரோட நிர்வாகி தாவேகா கட்சியோட கிளை செயலாளர் மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் ஐயப்பன்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எழுதி வச்சுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. தற்கொலை எதற்குமே தீர்வாகாதுங்கிறது பல ஷோல சொல்லியிருக்கோம், எல்லாருமே சொல்றதுதான். அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு பக்கம் இப்ப விருது என்னன்னா, இன்னைக்கு வீடியோ போட்டாரு, ஒரு வழியா தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு வந்துட்டாரு. அவருக்கு வந்து இப்பதானே ஆஜராயிருக்காரு. ஸ்கூல் பையன் மாதிரி வந்து எஸ்ஆர்ன்னு சொல்லியிருக்காரு. எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவாருன்னு தெரியல அந்த கதவை தாண்டி. பட் நான் வீட்டிலே தான் இருப்பேன்னு வேற அந்த வீடியோலயே சொல்லியிருக்காரு வேற. ஸோ இப்போதைக்கு சிஎம்க்கு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு எப்போ வெளியே வருவார், இந்த கிளை செயலாளருக்கு போய் ஆறுதல் சொல்லுவார் அவங்க குடும்பத்துக்குங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆஜராயிருக்கிறதுனால அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காரு எஸ்ஆர் அப்படின்ற விருதை விஜய்க்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி, வணக்கம்.